Hi viewers, welcome to Sayswag YouTube channel. This is Vinu. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான செல்ஃப் ஹேர் ஸ்டைல் பண்றது தான். எப்பவுமே ரெகுலரா யூஸ் பண்ற ஒரு ஹேர் ஸ்டைல் என்னன்னு பாத்தீங்கன்னா போனிடெயில் தான். அந்த போனிடெயில் வந்துட்டு பாத்தீங்கன்னா நார்மலாவே எல்லாரும் போடுவோம். சோ நிறைய பேருக்கு வந்துட்டு அது போடும்போது என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஹேர் வந்து ரொம்ப ஸ்கேண்டியா இருக்கு, ஃபைனா இருக்கு அப்படின்றதுனால ஒரு எலிவால் மாதிரி இருக்கு, லைக் ஒரு டெயில் மாதிரி இருக்கு, பார்க்கிறதுக்கு நல்லாவே இருக்க மாட்டேங்குது. சோ அந்த மாதிரி ஒரு நிறைய ஃபீல் பண்ணிருக்காங்க. நான் என்கிட்ட அதுக்கு சஜஷன்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஹேர் ஸ்டைலில் அந்த போனிடெயிலை எவ்வளோ அழகாக வால்யூமைஸ்டாக காட்டலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவைப்படுற அக்சசரிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. சிம்பிளாக நார்மலாக எனி ரப்பர் பேண்ட், இது கிடைக்கலனாலும் நீங்கள் டிஸ்கோ ரப்பர் பேண்ட் கூட எடுத்துக்கலாம். கேட்ச் கிளிப் இந்த மாதிரி 2 எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நமக்கு தேவைப்படுறது பாப்பின்ஸ். இந்த மாதிரி வால்யூம் ஹேர் ஸ்டைலுக்கு நம்ம ரொம்ப முக்கியமாக யூஸ் பண்ண போகிறது பேக் கோமிங் கொஞ்சம் பண்ணுவோம். மைல்டாக வந்துட்டு க்ரௌன் பார்ட்டில் பேக் கோமிங் பண்ணுவோம். அதுக்கு வந்து உங்ககிட்ட ஃப்ளாட் ப்ரஷ் ஏதாவது இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி டீசிங் கோம் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான டீசிங் கோம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேக் கோம் பண்ணுறதுக்கு. அது நீங்கள் நார்மலாக எல்லா கடையிலையுமே கிடைக்கும், நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்துட்டு போனிடெயில் போட்டிருக்கேன் நான். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் எப்படி பண்ணுறதுன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நல்லா கோம் பண்ணிவிடுங்க. கோம் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி இயர் டு இயர் ப்ராப்பராக எடுக்கணும். ஸோ எடுத்து ஃபிங்கர்னாலேயே நல்லா எடுத்துகிட்டு செக்ஷன் பண்ணி கீழே இருக்க ஹேரை டேங்கிள்ஸ் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ மேலே இருக்கிற ஹேர் நம்ம கம்ப்ளீட்டாக ரோல் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி சின்னதாக ஒரு நாட் மாதிரி போட்டுருங்க. நாட் மாதிரி போட்டுட்டு தென் செக்ஷன் கிளிப் வச்சு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்கிற நார்மல் கேட்ச் கிளிப் எடுத்துக்கோங்க. கேட்ச் கிளிப் வச்சு ப்ராப்பராக இந்த மாதிரி செக்யூர் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம செக்யூர் பண்ண போகிறோம். இது ஷார்ட் ஹேருக்கும் போடலாம் இந்த போனிடெயில், அண்ட் தென் லாங் ஹேருக்கும் போடலாம். எனக்கு வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது ஹேரு. ஸோ இந்த போனிடெயிலை நம்ம இப்போ என்ன பாதியாக டிவைட் பண்ண போகிறோம். போனிடெயில் செக்யூர் பண்ணோம் இல்லையா, அதுலேயே கொஞ்சமாக டிவைட் பண்ணிவிட்டு இந்த போர்ஷன் இருக்குது இல்லையா, இந்த சென்டர் போர்ஷன், இந்த இடத்துல ஸோ நான் கேட்ச் கிளிப் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி கேட்ச் கிளிப் வச்சு அதை வச்சு செக்யூர் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி செக்யூர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா இந்த ஹேரை அப்படியே விரித்து விட்ட மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அந்த கிளிப் போட்டு செக்யூர் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு வெளியவும் தெரியாது. ப்ராப்பராக வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல லிஃப்ட் கிடச்சிருக்கும். மேலே நம்ம கிளிப் பண்ணி செக்யூர் பண்ணி வச்சுருக்கிற அந்த செக்ஷனை ரிமூவ் பண்ணுறோம். இந்த மாதிரி முன்னாடி வந்து எடுத்துட்டோம். இந்த க்ரௌன் போர்ஷன் எடுத்து நல்லா கோம் பண்ணிவிட்டு நல்லா இந்த ஹேரை வந்து இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஹேரை எடுத்து வச்சு ஒரு ஹேண்டில் நல்லா செக்யூர் பண்ணி பிடிச்சிக்கிட்டு மைல்டாக பேக் கோம் நம்ம பின்னாடி இருந்து பண்ண போகிறோம். ஸோ அது நம்ம செல்ஃபாக நாமளே பண்ணிக்கலாம். இது ரொம்ப மைல்டாக பண்ணுறதுனால சேஃபான ஒரு பேக் கோமிங் தான் நமக்கு. பண்ணதுக்கப்புறமா இந்த ஹேரை அப்படியே பின்னாடி விடுறேன். ஸோ இந்த க்ரௌன் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வால்யூம் தெரியும். ஸோ இதோடு நம்ம வந்துட்டு போனிடெயில் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ப்ராப்பராக கோத்து வச்சுக்கோங்க ரப்பர் பேண்டை. ஸோ ரெண்டு எண்டில் வந்துட்டு நான் பாப்பன்ஸ் கோத்து வச்சுருக்கேன். ஸோ ஹேர் கம்ப்ளீட்டாக இப்போ எல்லா ஹேரையும் ஃபுல்லாக எடுத்துருங்க. ஸோ எடுத்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்பராக செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கோம் பண்ணுறப்போ அந்த பேக் கோமிங்கை டிஸ்டர்ப் பண்ணாமல் கோம் பண்ணிக்கணும். ஸோ நான் கம்ப்ளீட்டாக ஹேரை ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரப்பர் பேண்ட் செக்யூர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பாப்பன்ஸோட, அந்த பாப்பன்ஸோடு இருக்கிற அந்த ரப்பர் பேண்டை எடுத்து ஜஸ்ட் நான் சென்டர் பார்த்து ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். ரப்பர் பேண்டோட அடுத்த எண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாப்பின் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பாப்பினை வச்சு நம்ம இந்த பக்கம் ரோல் பண்ணுறோம். இப்போது ரப்பர் பேண்டை கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணோம். டைட்டாக ஆரம்பிக்குது இல்லையா, ஸ்ட்ரெச் பண்ணி எந்த அளவுக்கு டைட்னஸ் கிடைக்குதோ, க்ரிப் கிடைக்குதோ அந்தளவுக்கு நல்லா டைட் பண்ணிவிட்டு கொண்டு வந்துடுங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ப்ராப்பராக வந்துட்டு முடியுது. ஸோ அங்கே நான் வந்து கரெக்டாக வச்சு ஃபோக்கஸ் பண்ணி செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வச்சு நம்ம போனிடெயிலுக்குள்ளேயே வந்துட்டு செக்யூர் பண்ணும்பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஒரு க்ரிப் கிடச்சிரும். ஸோ இந்த போனிடெயில் வந்து இந்த மெத்தடில் நம்ம போட்டோம்னா போனிடெயில் சேஃபாக செக்யூர்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம அதே மாதிரி முன்னே நம்ம எப்படி வந்துட்டு போனிடெயிலில் ஒரு வால்யூம் கொடுத்தோமோ அதே மாதிரி இப்போ வால்யூம் கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஹேரை வந்து பாதியாக டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ டிவைட் பண்ணிவிட்டு இந்த கிளிப்பை வந்து ப்ராப்பராக செக்யூர் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே இப்போது இந்த ஹேரை இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வால்யூம் இருக்கும் உங்களுக்கு. இப்போ இது ஒரு ஃபைனல் ஸ்டேஜ். இது ஆப்ஷனலாகவே நம்ம வச்சுக்கலாம், எப்போவும் தேவைப்படுறது கிடையாது. இந்த ரப்பர் பேண்ட், இந்த பாப்பின் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஆக்வர்டாக தெரியாமல் அழகாக வந்துட்டு ஒரு ஹேரை மட்டும் எடுத்துக்கோங்க. அடியிலேருந்து ஒரு ஹேர் இந்த மாதிரி எடுத்துருங்க. ஸோ எடுத்துகிட்டு அது சிம்பிளாக வந்துட்டு ஒரு ட்விஸ்ட் மட்டும் நல்லா பண்ணிவிடுங்க. மைல்டாக ட்விஸ்ட் பண்ணி அப்படியே வந்துட்டு நம்ம போனிடெயிலை சுற்றி ஒரு ரோலிங் மாதிரி பண்ணிவிட்டு முடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா சுற்றிட்டு வந்துட்டு இதை வந்து ஒரு பாப்பின் வச்சு ப்ராப்பராக செக்யூர் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஃபைனலாக முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம பிஃபோர் நம்மளோடது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்கேண்டியாக இருந்த ஹேரு இப்போ நீட்டாக நம்ம நல்ல ஒரு வால்யூமோட அழகாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு ஈவன் ஸ்கேண்டி ஹேராக இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப டென்ஸ் அதிகமாக இல்லாமல் ஹேர் வந்து அடர்த்தியே இல்லாமல் இருக்கிறவங்க யாராக இருந்தாலுமே இந்த ஹேர் ஸ்டைலை ரொம்ப சிம்பிளாக ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம வெளியே போகிறதுக்கு ரெடி ஆகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப அழகாக வந்துட்டு இது உங்களை வந்துட்டு எடுத்துக்காட்டும். எல்லா விதமான ட்ரெஸ்ஸஸ்க்கும் இந்த போனிடெயில் வந்து சிம்பிளாக ரொம்ப அழகாக எலிகண்ட்டாக உங்களை காட்டும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஹேர் ஸ்டைல்ஸ் தேவைப்படுதுன்னா அவசியம் எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேஸ்லாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.